வணக்கம். நான் வேஜஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம தொழிற்பேடு ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் நிற்கிறேங்க. 2.5 கூட இருக்காது, 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது வந்து ஒரு 85 சென்ட்டுங்க இது. இது வந்து அழகாக நம்ம வந்து இந்த க்ளப் ஹவுஸ்க்கெல்லாம் நல்லா அருமையான இடங்க இது. ரெசார்ட்டு, க்ளப் ஹவுஸு அந்த மாதிரிலாம் நல்ல அருமையான இடம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஏஜ்டு பர்சனுக்காக வந்து அந்த இதிலெல்லாம் பண்ணுறாங்க, ஈசிஆர்லலாம் பண்ணுறாங்க. அதாவது அவங்களே இங்கே தங்க வச்சு எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் வசதியானவங்களுக்குலாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஓல்டேஜ் ஹோம் மாதிரி இங்கேயே பண்ணிட்டா அவங்களே வந்து அவங்கவுங்க பசங்க வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இடம்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம். ஏன்னா ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அர்ஜென்ட் ஆகுதுனால எந்த பயமும் இல்லை. சுற்றி ஊர் இது பாருங்கள். இதிலேருந்து இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே கிணறு, அருமையான கிணறுங்க. அப்படி போயிட்டு அப்படி தான் சுற்றி எடுக்கு. இதில் இந்த வீடும் ஒன்று இதில் இருக்குது. இந்த கேரளா டைப்பில் ஒரு பங்களா மாதிரி ஒரு சின்னதில் ஒரு மேபி ஒரு 10 சதுரம் அப்படி வரும். ஃபுல்லாக தோப்புங்க இது. இல்லைன்னா இது மாதிரி நான் சொன்ன க்ளப் ஹவுஸ் மாதிரிலாம் நல்லா அருமையாக இடம் இருக்கும். இது வந்து நம்ம இந்த கிணறை வந்து ஸ்விம்மிங் ஃபூலாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் நாட்டு மரம், ஹைப்ரிட் கிடையாது, எல்லாமே நாட்டு மரம். நம்ம எந்த வேலையும் இல்லைங்க, வாங்கி நம்ம அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த ஃபார்ம் லேண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி ரெடி டு ஆக்குபை மாதிரி, பிரச்சனையே இல்லை. இடமும் நல்ல காமான ஏரியாங்க. இல்லை ரிட்டையர்ட் பர்சன்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு நல்ல லைஃப்பை யூஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்னா இது அருமையான இடம். இதை வாங்கிட்டு அவங்க இது பண்ணலாம். ஏன்னா எல்லாமே இருக்குது. உள்ள தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, கொய்யா அந்த மாதிரி எல்லா மரமும் இருக்குது. நமக்கு தேவைன்னா கூட வேறு ஏதாவது பவுண்ட்ரியிலெல்லாம் வந்து இது இருக்குல்ல, இந்த பவுண்ட்ரியிலலாம் மஹோகனி மாதிரி நம்ம வச்சிடலாம். நம்ம மஹோகனி வந்து கிளைங்க வராது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு அதுவே நல்ல ஒரு பெரிய ஏர்னிங் வரும். இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு 7 அடிக்கு 1 இல்லை 5 அடிக்கு 1 ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டோன்னு சொன்னால் அதுவே நமக்கு கோடிக்கணக்காக சம்பாரித்து கொடுத்துருங்க. ஸோ கிணறு காட்டுறேன் பாருங்கள். சரியான கிணறுங்க. பாருங்கள், தண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு இது ஆழம்லாம் பார்த்தீங்கன்னா இது எத்தனை கஜம் ஆழம்? ரொம்ப ஆழம்ல. இது நல்ல பெரிய கிணறுங்க. இது கேமராவே கொள்ளலைங்க. இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாங்க இந்த இடம். இது வந்து தங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, இது வந்து வாட்ச்மேன் வீடு மாதிரி. அதுவே ஒரு 2 சதுரம் 3 சதுரம் இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டியிருக்காங்க. சுற்றி ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு பஸ் ரூட்லேருந்தே வழிங்க இதுக்கு. வீடு நல்லா அருமையாக கட்டியிருக்கிறாங்க. அதான் சொன்ன ரிட்டையர்ட் பர்சன்லாம் இருந்தாங்கன்னா எதுவுமே செலவே தேவையில்லைங்க. அதாவது போய் வாரம் வாரம் தேவையில்லாமல் எங்கேயோ போகிறத வந்து இது வந்து நல்லா ஒரு கெஸ்ட் ஹவுஸாகவே யூஸ் பண்ணலாம். வீக்கெண்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து அங்கங்கே அதாவது நடுவில் ஒரு ரூம்ஸ் மாதிரி ஒரு 10 ரூம் 5 ரூம் கட்டினா ரெண்ட்டு கூட விடலாங்க. ஓய்வோலெல்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரெண்ட்டில் அவங்களே இது பண்ணுவாங்க. இல்லை நம்மளே கூட வந்து ஏதாவது கிளப்பு கூட டைப் வச்சுன்னு கூட நம்ம இதை பண்ணலாம். நல்லா இது வந்து ஃபேமிலியாக வந்து விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து அங்கங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 10 ரூம் 5 ரூம், அந்த மூலையில் ஒரு 4 ரூமு, இந்த மூலையில் ஒரு 4 ரூமு, அந்த மூலையில் ஒரு 4 ரூமு, இந்த மூலை அப்படி பண்ணிவிட்டு தேவைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட நம்ம கட்டிட்டோன்னு சொன்னால் இடம் நல்லா அருமையாக இருக்குங்க.
இந்த வழி வந்து நமக்கு மட்டும்தாங்க. இது வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம கேட்டு அங்கேயே போட்டுக்கலாம் தேவைன்னா. ஸோ இதோடைய என்ட்ரன்ஸ் இது. பஸ் ரூட்லேயே இருக்குங்க. அருமையான இடங்க இது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு நல்ல இடம், க்ளப் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸு, ரிட்டையர்ட் பர்சனுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அருமையான இடம். கரெக்டாக ஜிஎஸ்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.